பொதுத் தேர்தலுக்காக அச்சிடப்பட்ட உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் மேலும் 6 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படாமலும் மீதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. வாக்காளர் அட்டைகள் தபால் மூல வீடுகளுக்கே விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த போதிலும் அநேகமான வாக்காளர்கள் அட்டைகள் விநியோகிக்கப்படாமல் இவ்வாறு மீதமாகியுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கே விநியோகிக்கும் பணிகள் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த செயற்பாடுகள் கடந்த 7ஆம் தேதி வரை இடம்பெற்றிருந்தன. அதற்கமைய 7ஆம் தேதி வரை மொத்தமாக 96 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் வாக்காளர்களின் கைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். விசேட விநியோக தினங்களாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த அக்டோபர் 27ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி ஆகிய 2 தினங்களின் 3ஆம் தேதியே அதிகளவான வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று உரிமையாளர்கள் இல்லாமையின் காரணமாக விநியோகிக்காமல் எஞ்சிய வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறும்போது, இதுவரையில் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காத வாக்காளர்கள் இன்றிலிருந்து தேர்தல் தினமான நாளை மறுதினம் தமக்கு கடிதங்களை விநியோகிக்கும் தபால் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு தபால் நிலையங்களில் வாக்காளர் அட்டைகள் பெற்றுக்கொள்ளும் போது தமது அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளவர்கள், வதிவிட பதிவை மாற்றியுள்ளவர்கள் மற்றும் வேறு காரணங்களுக்காக பெற்றுக்கொள்ளாதவர்களின் வாக்காளர் அட்டைகளே இவ்வாறு மீதமாகியுள்ளன என அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இதுவரையில் தபால் அட்டை கிடைக்காதவர்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காத வாக்காளர்கள் தேர்தல் ஆணைக்குழு முக்கிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, பொது தேர்தலுக்காக உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் உரிய வீடுகளுக்கு தபால் மூலம் விநியோகிக்கும் பணிகள் கடந்த 7ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காத வாக்காளர்கள் தங்களது தேர்வுநர் இடாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள முகவரிக்கு உரிய பிரதேச தபால் அலுவலகத்துக்கு சென்றும் உரிய வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் பின்வரும் நடவடிக்கைகளை கடைபிடிப்பதன் மூலம் தங்களது வாக்காளர்கள் அட்டையின் பிரதி ஒன்றை இணையவழியூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையில் இணையதளத்தை பிரவேசித்து இதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையில் இந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து வழங்கப்பட்டு வந்தது. அது நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை இந்த வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதிலே கிட்டத்தட்ட எல்லோருக்குமே 96 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றதாம். அதாவது கைகளிலே நேரடியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர்த்து சில வாக்காளர் அட்டைகள் அப்படியே தஞ்சம் அடைந்திருக்கின்றனவா, தேக்கம் அடைந்திருக்கின்றனவா. கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்காளர் அட்டைகள் அப்படியே தேங்கி இருக்கின்றன தபால் திணைக்களத்தில். அதற்கு காரணம், ஒருவேளை தபால் திணைக்களத்திலிருந்து நேரடியாக வீடுகளுக்கு செல்லும் போது அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாதமையின் காரணமாக, வீடுகளில் அந்த சந்தர்ப்பங்களிலே அவர்கள் இல்லாமையின் காரணமாக அது அப்படியே மீண்டும் தபால் திணைக்களங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக இவ்வாறாக ஒரு சில தபால் அட்டைகளை, அதாவது வாக்காளர் அட்டைகளை இருந்தாலும் அதனுடன் பார்க்கும்போது சிலர் விண்ணப்பித்துவிட்டு அதன் பிறகு வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பார்கள், வேலை வாய்ப்புகளுக்காக சென்றிருப்பார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்கள், அதே போல இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பார்கள், அங்கிருந்து வேறு வீடுகளுக்கு சென்றிருப்பார்கள், வாடகைக்கு சென்றிருப்பார்கள். இந்த மாதிரியான ஏராளமான சந்தர்ப்பங்கள், இதுதான் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களாக இருக்கின்றனவா இவர்களுடைய வாக்காளர்கள் அட்டைகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறாமைக்கான காரணம். ஆகவே உங்களுக்கு 2 நாட்கள் சந்தர்ப்பம் இருக்கின்றன. இன்றும் நாளையும் 2 நாட்கள் சந்தர்ப்பம் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதி எங்களுக்கு இந்த மாதிரியான வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறவில்லை என்பதை உறுதி செய்யும் முகமாக நீங்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி யாருக்கு கிடைக்கவில்லை என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தி அதை தபால் திணைக்களத்தினை வழங்கினால் அவர்கள் அங்கே இருந்தால் அதை உங்களுக்கு வழங்குவதற்கு உசிதமாக இருக்கும் என்ற வகையிலே இந்த செய்தி காணப்படுகின்றது. அவ்வாறு கடிதத்தினை நீங்கள் வழங்கும் சந்தர்ப்பங்களிலே ஆள் அடையாளத்தினை உறுதிப்படுத்தும்
ஏதேனும் ஒரு விடயத்தையும் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அது கடவுச்சீட்டாக இருந்தாலும் சரி, அல்லது தேசிய அடையாள அட்டையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விடயங்கள், அதாவது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அட்டைகளை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் ஊர்ஜித படத்தை நீங்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்களாம். தபால் திணைக்களம் கூட அறிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் இருக்கின்றன, 2 நாட்கள் மாத்திரமே இருக்கின்ற தேர்தலுக்காக. ஆகவே வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் நேரடியாக வந்து ஒரு கடிதத்தினை வழங்கி ஆள் அடையாளத்தினை உறுதிப்படுத்தி இந்த தபால் அட்டைகளை, அதாவது வாக்காளர் அட்டைகளை தபால் திணைக்களத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையிலே சொல்லி இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.